நாம உயிரோட இருக்கிறதும் நாம உயிரோட இன்னைக்கு இருக்கிறதும் நம்முடைய விசுவாசம் உயிரோட இருக்கிறதும் தேவனுடைய கிருபையே. என்ன சொல்லியிருக்கேன்? நாம உயிரோட இருக்கிறது மட்டும் இல்ல, நமக்குள்ள ஒரு காலத்துல ஒரு நாள் உண்டான அந்த விசுவாசம் இன்னைக்கும் நம்மோட வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நமக்குள்ள ஜீவனோட உயிரோட புத்தம் புது காப்பியா நம்மகிட்ட வாழ்ந்துகிட்டே இருக்கு. ஆமென். இது எல்லாம் நம்மளால் ஆனதல்ல, இதெல்லாம் நம்முடைய முயற்சினால் நடக்கிறதல்ல, தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகா பெரிய கிருபை. அதனால நீங்க டெய்லி உயிரோட இருக்கீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க ஆண்டவருக்கு. விசுவாசமும் இன்னைக்கும் பாருங்க, நெருக்கப்பட்டேன், உடைக்கப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேன், நிராகரிக்கப்பட்டேன், பாருங்க அந்த விசுவாசம் என்னமோ என்னை விட்டு போகாம இருக்கு பாருங்க, அப்படின்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கங்க. ஆமென். நீங்க உயிரோட இருக்கிறது மட்டுமல்ல, உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள இன்னமும் உயிரோட இருக்கிறதும், இவ்வளவு நடந்தும், அதான் பாயிண்ட் அங்க. எது பாயிண்ட்? இவ்வளவு போராட்டம், இவ்வளவு அடி, இவ்வளவு உதை, இவ்வளவு பணம் இல்லாத நிலைமை, இவ்வளவு இயலாமை, இவ்வளவு வியாதி, இவ்வளவு இக்கட்டுல இருந்தும் இன்னும் பாருங்க உங்க விசுவாசம் செத்து போகாம, ஒளிஞ்சு போகாம, ஆஃப் ஆகாம உயிரோட இருக்கு. தேவனுடைய கிருபை. அதனால எப்பயுமே நான் ரெண்டுக்குமே எப்பவுமே நன்றி சொல்லி எனக்கு வழக்கம். உயிரோட இருக்கிறதுக்கு தேங்க்ஸு. என்னைக்கோ நீங்க ஏத்தி வச்ச அந்த விளக்காகிய விசுவாசம் இன்னைக்கு எரியுது ஆண்டவரே, தேங்க்ஸ். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், வைத்து விடுங்கள். ஆண்டவரை நாம விசாரிக்கிறவரா பார்க்கணும். விசாரிக்கிறது என்னது? விசாரணை நடத்துறவர் கிடையாது, விசாரணை நடத்துகிறவர். அது போலீஸ் பண்ற வேலை. போலீஸ் தான் என்கொயரி பண்ணுவாங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறாரு. அவ்வளோ என்னது? நீங்க விசாரிச்சு காட்டுங்க. என்ன விசாரிங்க யாராவது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு நல்லா இருக்கா? சரி. வேற எப்படி விசாரிப்பீங்க? வேற என்ன இருக்கு? இது மட்டும் தானா? சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா? சரி. வேற யார் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வர்றது? நமக்கு விசாரிச்சு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற எப்படி? இது ஒரு பாட்டு. நீ சொல்றத விசாரிக்கிறது ஒரு பாட்டு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு எங்க? நெருங்கி வரீங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும்னு கேட்கறதும் விசாரணை, விசாரிப்பு தான். நீங்க எப்படி இருக்கீங்கிறது நலம் விசாரிப்பு. உங்களுக்கு என்ன வேணும்? பணப்பற்றாக்குறை இருக்கா, எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு விசாரிக்கிறதும் ஒரு விசாரிப்பு. இப்போ ஆண்டவர் ரெண்டையுமே விசாரிக்கிறார். என்னடா எப்படா இருக்க? என்ன முகம் வாடி கிடக்கு? என்ன கவலையா இருக்கு? என்ன செய்யும்? அடி வேண்டியாக்கும். சிவர என்னடா என்ன வந்துடப்போகுது? கர்த்தர் நல்லவர். அதனால் ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறாருன்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன் விசாரிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? எதனால விசாரிக்கிறான்னு நினைக்கிறீங்க? எது அவரை விசாரிக்க வைக்குதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சமா நம்ம விசாரிக்கிறாரு அந்த பாஸ்டர்? அக்கறையே இல்லை. சொல்லியிருக்கோமா? அப்ப விசாரிக்கலாம் அப்படின்னாலே என்ன இல்லைன்னு முடிவுக்கு வர்றோம். அக்கறை இல்லை. அப்போ ஒருத்தர் விசாரிக்கிறாருன்னா என்ன முடிவுக்கு வரணும்? அக்கறை இருக்குன்னு முடிவுக்கு வரணும். அப்ப தேவன் உங்களை விசாரிக்கிறாருன்னா என்ன இருக்குன்னு நீங்க முடிவுக்கு வரணும்? அக்கறை இருக்கு. ஆமேன். ஆமா, அக்கறை இருக்கிற ஒரு தெய்வத்தை தான் நீங்க கடவுளா வழிபடுறீங்க. ஆமேன். அவர் உங்க மேல வச்ச அக்கறை ஜாஸ்தி. நம்பலாமா? எப்படிங்க சொல்றீங்க? எதை வச்சுங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க படுகிற இந்த பாடுகளுக்கு அதுவே அத்தாட்சி. என்ன சொன்னேன்? அவர் உங்க மேல அக்கறை ஜாஸ்தியா வச்சுட்டதுனால உங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் வருது, அதிகமான பாடுகள் உங்களுக்கு வருது. ஏன்னா பாசம் ஜாஸ்தி. நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அக்கறை ஜாஸ்தினா நோட்டு கொட்டுன்னு கொட்டணும், சொத்து கெத்துக்கத்தா சேரணும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச அக்கறை. ஆனா ஆண்டவர் ஒரு மாதிரியான அக்கறை மேல வச்சிருக்கிறாரு. நம்ம மேல அக்கறை ஜாஸ்தியா இருக்கனாலதான் இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு போராட்டம். ஆமா, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்ட பாடங்கள். கர்த்தர் நல்லவர். நான் உத்தரப்பட்டது அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே மிகுந்த உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா பவுல் சொல்லியிருக்கிறார். பவுல் புதிய ஏற்பாட்டுல. அப்ப நீங்க பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த நல்லது நடக்கணும்னா உபத்திரவங்கிற கெட்டது நடக்கணும். புரியல? பரலோகத்துக்கு போகணும்னு அந்த நல்லது நடக்கணும்னா உபத்திரவங்கிற அந்த கெட்டது நடக்கணுமா? பரவாயில்லையா? பரலோகத்து போறடியா? உபத்திரவங்கிற வழியா அந்த வழியாத்தான் பரலோகத்தை போய் நம்ம அடையணுமா? நாம எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, வழி நடுக்க ரோஜா, அப்படி போனா சிகப்பு கம்பளம், அப்படி போனா ஏசி ரூமு, அப்படி போனா 100 பேர் 4 பேர் நம்மளை தூக்கி சுமக்கணும்.
இந்த மாதிரி ஒரு பாதை அப்படி போய் முடிஞ்சோடனே பரலோகம் திறந்திருக்கும். இப்படி நம்ம நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். பவுல் அப்படி நினைக்கல. பவுல் அப்படி நினைக்கல. இப்படி பேசினாலே அபத்தம் சொல்றவங்களா இருக்கிறாங்க. என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க? அவங்களே ஏதோ பாவம் கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு அமர்ந்து இருக்கிறார்கள் விசுவாசிகள். அவங்கள நீங்க கொஞ்சம் அப்படியே ஐஸ் வச்சு, கொஞ்சம் அப்படியே தடவி கொடுத்து, அப்படி நீங்க அப்படி பேசுனீங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஆறுதலா போவாங்க. நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? நான் என்ன செய்ய? இருக்கிறத பேசத்தான் என்ன கூப்பிட்டுருக்கிறாரு. அதான் இருக்கு பைபிள்ல. அப்படித்தானே பவுல் நடந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அதான சம்பவிச்சிருக்கு. ஆமென். அதனால இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும். இயேசு தெளிவாக தான் சொன்னாரு. இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. ஏன் ஆண்டவரை பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலடா, அதான்டா உண்மை. அப்படிதான்டா வரணும். ஆமென். இந்த இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி ஏன் வச்சாரு நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்றது யாரு? எண்ணத்துக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு இடுக்கமான வாசல், நெருக்கமான வழியா இருக்கு. எண்ணத்துக்கு பரலோகங்கிறது செம்ம பிளேஸ், அருமையான இடம். எந்த நாடு அதுக்கு ஈடாகாது, எந்த தேசம் அதுக்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட பியூட்டிஃபுல்லான அந்த இடத்த போய் அடையிறதுக்கு எதுக்கு உபத்திரவத்தை வழியா வச்சாரு? எதுக்கு இடுக்கமான வாசல் வச்சாரு? ஏன் வழி நெருக்கமா வச்சாரு? யார் சொல்றது? ஏதாவது யோசிச்சு பார்த்தோமா? ஏன் ஆண்டவரே, ஒரு நல்ல கெட்ட இடம்னா அப்படி யோசிக்கலாம். நல்ல இடத்துக்கு போறதுக்கு என்னத்துக்கு இடுக்கமான வாசல், என்னத்துக்கு வழி நெருக்கமா இருக்கு? ஏன் வந்துட்டு இப்படி உத்தரவத்தை வச்சிருக்கீங்க, கஷ்டத்தை வச்சிருக்கீங்க? இது வழியா தான் போகணுன்னு வேற சட்டம் சொல்றீங்க. என்னத்துக்கு சொல்ல முடியுமா? நானே சொல்லிட்டா? அப்பாடி. ஏன் அப்படி வச்சாரு அப்படின்னா, நம்ம லட்சணம் சரியில்லையா? என்ன சொன்னேன்? நம்ம லட்சணம் சரியில்லையா? உன் புத்தி சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் வார்த்தை சரியில்லை, உன்னுடைய பார்வை சரியில்லை, உன் கை சரியில்லை, கால் சரியில்லை. இதை வச்சு எப்பறம் அங்கிட்டு முடியும் நானு? இதெல்லாம் சரி பண்ண வேணாமா? அதனால தான் வாசல் இடுக்கமா வச்சிட்டாரு. நுழையும் போதே கஷ்டப்பட்டு நுழைஞ்சிட்டியா? அப்புறம் வந்து பாரு, ஒரே நெருக்கம் தான். அப்படியே நுழைஞ்சுதான் நீ போகணும். எதுக்கு ஆண்டவரே விசாலமான இடத்துக்கு நெருக்கமான வழி? நீ லட்சணம் சரியில்லடா, உன் குணம் சரியே இல்லை, உன்னை நான் மாற்றணும். ஆமா, ஒரு பொறுமை இல்லை, ஒரு காத்திருக்கக்கூடிய அந்த தன்மையே உன்ட்ட இல்லையாடா. அவசரம் அவசரம் அவசரம், என்ன அவசரம்? உன்ட்ட சரியா வராதுடா. அதனால உனக்கு இடுக்கமான வாசல் கரெக்டா. அதனால என்னைய கோளாறு சொல்லாத. ஏன் ஆண்டவரே இந்த உத்தரம், ஏன் ஆண்டவரே இருக்கும், ஏன் ஆண்டவரே இடுக்கமான வாசல், என்னைய கோளாறு சொல்லாத. கோளாறு உன்னை பார்த்து கேட்டுக்கோ. கண்ணாடி போய் உட்காந்துட்டு முன்னாடி நீ தான் சரியில்லை, உனக்காகத்தான் இடுக்கமான வாசல். ஆமேன். ஊரை சொல்லாத, ஊரை சொல்லாத, உலகத்தை சொல்லாத, மேலையும் சொல்லாத. உன்னை சொல்லு கண்ணாடி பார்த்துட்டு. இடுக்கமான வாசல் இருக்கு. இப்படி புரிஞ்சுங்க. இப்படிலாம் ஆண்டவர் பேசல பாருங்க சபையில. எதுக்காக இடுக்கமான வாசல், எதுக்காக வழி நெருக்கமா இருக்கு, என்னத்துக்கு உபத்திரவம் அப்படின்னா இதுக்கு தான். நம்ம லட்சணம் சரியில்லை. நம்மளை சரி பண்ற வரைக்கும் இடுக்கமான வாசல் நம்ம விட்டு நீங்காது, நெருக்கமான வழி நம்ம விட்டு நீங்காது. நம்முடைய குணம், நம்முடைய புத்தி எல்லாம் மாறி, மனுஷ சாயல் மாறி தேவ சாயல் உள்ள வரணும். அது வரைக்கும் என்ன இருக்காது? என்ன இருக்கும்? ஆமா, கெட்டி பிடிச்சிங்க, வழியே இல்லை. ஆமா, இது ஒரு காரணம். அதனால ஆண்டவரை குறை சொல்லவோ குத்த சொல்லவோ நாம் துணியக்கூடாது. அவர் நமக்காக வச்ச வழி, அவர் ஆசைப்பட்டு வச்ச வழி இல்லை, வேற வழி இல்லாம வச்ச வழி தான் இடுக்கமான வாசல். வேற வழி இல்லை. உன்னை நான் ரெடி பண்றதுக்கு என்னதான் ரெடி பண்ண முடியும்? இப்படிதான் ரெடி பண்ண முடியும். அதனால ஆண்டவருடைய வச்சாரு. ரெண்டாவது ஏன் ஊத்தணும் அப்படின்னா, உங்களை சுத்தமா பிடிக்காத ஒரு அரசன் ராஜ்யத்தில் நீங்க வாழ்றீங்க. உங்க பேரை சொன்னாலே ஒருத்தன் பிடிக்காது. யாருது? பாத்தீங்களா? உங்களை நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது. நீனா போனவங்க கெட்டி அழுவுதுங்க, ஏசு ஏசு ஏசு. எவ்வளவோ டிவியில் இருக்கு, எவ்வளவோ யூடியூப்ல இருக்கு. அதை கெட்டி அழுவாம சும்மா போட்டுக்கிட்டு சண்டையான 6 மணி ஆனால் கிளம்பிடுவாங்க. யாரியா விசுவாசமா பிடிக்க மாட்டே. அதனால் எதிரி ராஜ்யத்தில் எதிரி அரசாளுகிற உலகத்தின் அதிபதியாக இருக்கிற அவனுடைய உலகத்தில் இருந்துக்கிட்டு அவனுக்கு பிடிக்காத நீ செய்யறதுனால அவனை பிடிக்க மாட்டே. அப்போ அவங்க என்ன வரும்? நெருக்க வரும். பார்த்தீங்களா? முத்துமுத்தா ஆண்டு பேசுறாரு. ஏங்க நெருக்க வருது? முதல் காரணம் என்னது? நம்ம லட்சணம் சரியில்லை. ரெண்டாவது காரணம் என்னது? அவன் இடத்துலயே உட்காந்துக்கிட்டு, அவன் ஊர்லயே உட்காந்துக்கிட்டு அவனையே எதுக்குறீங்களா நீங்க? ஏங்க, இது யார் இடம்? உலகத்தின் அதிபதி. அவன் ராஜ்யத்திலே உட்காந்துக்கிட்டு அவனுக்கு எதிராகவே கோஷம் போடுறீங்களா? ஏசு நல்லவர். அவன் பிடிக்குமா அது? என்னடா என்னடா ஒரு மாதிரி ஆயிரீங்க, மார்க்கம் ஆயிரீங்க. வரத்தான் செய்வான். ஆமேன். இதோ ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஆமா, தெரிஞ்சே ஆண்டவர் என்ன அன்பான ஆண்டவர். ஆண்டவரே, ஆடை போய் அதுக்குள்ள அனுப்புறீங்களே, பண்ணாது ஓட. அவ ராஜ்யத்துல வச்சிருக்கீங்களே, எங்க கொண்டு போட்ட மாட்டானா? ஓட. நீங்க அறியாது இருக்கிற கருத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கீங்க.
நான் ஒரு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிங்க. இப்படி தான் ஆண்டவர் இருக்கிறார். அதனால இடுக்கமான வாசல், வழி நெருக்கம், உபத்திரவம், இது எல்லாமே நம்பர் 1 ரீசன் நாம சரியில்லை. நம்மளை ஆண்டவர் ரெடி பண்ண தேவன் பயன்படுத்துகிற கருவிகள் தான் உபத்திரவங்களும், பாடுகளும், துன்பங்களும், இக்கட்டுகளும், நெருக்கங்களும் அனைத்தும். இந்த 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 உபத்திரவங்கள், இந்த பாடுகள் நீங்க நல்லா ரெடியாகி வரும்போது, இந்த ஃபைனல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ட்டி மாறி இருக்க மாட்டாங்க, நீங்க நல்லா மாறி இருப்பீங்க. என்ன சொன்னேன்? உங்களை குத்தினவங்க, குடைஞ்சவங்க மாறி இருக்கவே மாட்டாங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்து மாதிரி நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் அப்படியே இருப்பார்கள். நீங்களோ மாறி இருப்பீர்கள். இது நடந்திருக்கா? இது நடக்கும் பாருங்க. உங்க குணம் மாறி இருக்கும். இந்த நான் பாருங்க, நான் பொறுக்கவே மாட்டேன். இப்ப எப்படித்தான் நான் பொறுக்கிறோன்னு எனக்கே தெரியல. அதான் தாய் நெருக்கம். உடனே எரிஞ்சிருவேன். இப்ப வாங்க முடிச்சு சும்மா இருக்கேன். எப்படி இருக்கிற? நெருக்கம் தாயி. எவனும் மாறல, நீ மாறிட்ட. ஆமென். ஆண்டவருக்கெல்லாம் ட்ரைனிங் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வேர்ல்டு. உங்களை உலகத்துல வச்சு ரெடி பண்றதுக்காகத்தான் உங்களை என்ன வச்சிருக்கிறாரு, உலகத்துல வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுன்னு யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. ஆமா, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பரலோகத்துல இருந்து அவசரமான செய்தி வந்திருக்குன்னாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களாம். சொல்லுங்க பாஸ்டர், என்ன செய்தி வந்திருக்கு? இப்போதைக்கு பரலோகத்துல இடம் காலி இல்லையா, யார் அங்க வர வேணாம்னு வந்திருக்கான். ஏன் ஆண்டவர் எங்க இருக்கும்? ஏன் ஆண்டவரே, நான் அந்த மதத்துல இருந்தபோது, அந்த குடம் விடும்போது ஏதோ பரவாயில்லாம இருந்தேன். இங்க வந்தா ஒரே வசி சேரமா இருக்கே. ஏன்னா அங்க இருக்கும்போது அந்த கடவுள் கண்டுக்காது, உங்க குணத்தை கண்டுக்காது. அந்த கடவுள்கள் உங்க குணத்தை கண்டுக்காது. இவற்று வந்தா கண்ணும் கருத்துமா கண்டுக்குவார். என்ன இப்படி இருக்கு? ஐயோ சரியில்லையே. ஐயோ இந்த சின்ன விஷயம் விடுங்க ஆண்டவரே, ஆரஞ்சிருவேன் போடா. இந்த சின்ன ஓட்டம் தானே, ஆரஞ்சிருவேன். அடைக்கணும், வாடா வாடா. ஏன்டா பேச்சு சரியில்லை, ஏன்டா அடி பேசுறேன், ஏன்டா மறைச்சேன், ஏன்டா கவிச்சேன், ஏன்டா கோபப்பட்ட, என்னண்டா இதுக்கலாமா, டே இதுக்கண்டா சரியாடா. ஆமேன். சின்ன விஷயத்தை கூட கண்டுக்குவார். யாரு? உங்க தலைவர். அதனாலதான் உங்களை வச்சு வாங்குறாரு. இங்க இருந்தீங்களே, அங்க நீங்க கேடும் கெட்டு போங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது ஒண்ணுமே சொல்லாது. பயப்படுறியா? பயப்படு, உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா இவர் அப்படி இல்லை. நம்முடைய குணத்தை ரெடி பண்றதுல துடியான சாமி நம்மளை ரெடி பண்ணுவார். ஆமேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு பேதுரு, அவர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அதான் நம்ம ஆண்டரை பத்தி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அவர் நம்மளை சீர்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம், ஒழுங்குபடுத்துவார். உங்களை அழைக்கிறவர் உண்மையில்லவர், அவர் அப்படியே செய்வார். ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். குருந்தியர்ல பவுல் எழுதுறாரு. அதனால ஆண்டவரை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஏன் இருக்கும், ஏன் பாடு, இன்ன வரைக்குமா காத்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு செய்யக்கூடாதா, ஏன் நேத்தே செஞ்சிடக்கூடாதா, இந்த கேள்விக்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி டெய்லி காலையில கண்ணாடியில பார்த்து உங்களை புரிஞ்சுக்குங்க. இன்னுமா நான் மாற வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய ரெடியாக வேண்டியிருக்கு போல அப்படின்னு உங்களை நீங்க நினைச்சுக்குங்க. 2வது, எதிரி ராஜ்யத்தில் இருக்கீங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவான், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் கடந்து நம்மளை ஜெயிக்க வச்சிருவாரு. சரிங்களா? அதனால எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், தொடர்ச்சியா தோல்வி வருது வந்தா நேர்ந்தாலும் நம்ம வாழ்ந்துருவோம். ஏன்னா நம்மளை விசாரிக்கிறவர் இருக்கிறாரு. என்ன உனக்கு என்ன தேவை கேட்க ஒருத்தர் இருக்கிறாங்க. யாருமே கேட்கலன்னு நினைச்சுறாங்க. ஒருத்தர் இருக்கிறார். நல்லா இருக்கியா, ஏன் அழுவுற, எடு கண்ணீரத்தோட, இப்படி சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆமேன். அதனால தைரியமா நம்ம வாழ்ந்துடலாம். கர்த்தர் நல்லவர். பிரச்சனையே வராம இருக்க என்ன வழி இருக்குன்னு தேடாதீங்க. இந்த உலகத்துல அப்படிதான் நினைக்கிறீங்க. விடிஞ்சு எடுத்தா பிரச்சனையே வரக்கூடாது ஆண்டவரே, அப்படி தேடாதீங்க. நான் கேரண்டியா சொல்றேன், உலகத்துல அதுக்கு வழியே கிடையாது. யாருக்குமே இந்த ஆப்ஷன் கிடையாதுன்ட்டாரு. பிரச்சனையே இல்லாம வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த உலகத்துல வழியே கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நிலகுலையாம இருக்கவும், அதை தைரியமா எதிர்கொள்ளவும் தான் வழி இருக்கான்னு தேடுங்க. வழி இருக்கு. எதுக்கு வழி இல்லை, எதுக்கு வழி இருக்கு? பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல வழியே இல்லை. இந்த உலகம்னாலே ஒரு அக்கப்போர் தான். வாழ்க்கைனாலே என்னது? போராட்டம் தான். வாழ்க்கைனாலே பிரச்சனை தான். அப்ப பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமான்னா நோ சான்ஸ். ஆனாப்பட்ட பவுலுக்கும் பிரச்சனை இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க, மனசுல நினைச்சிருப்பீங்க, ஆவிக்குரிய தலைவர்களை என்னமா துதிக்கிறாரு, என்னமா செய்தி கொடுக்கிறாரு, என்னமா வல்லமையா அற்புத செய்றான்னு சொல்றவருக்கு பிரச்சனை இருக்கு. ஆமேன். அதனால பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கைய உலகத்துல தேடினீங்கன்னா வழி இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கையே இல்லை, எங்குமே தேடாதீங்க. இப்படித்தாங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. வாழ்க்கையா பிரச்சனை இருக்கும். ஆமேன். ஆனா எதுக்கு வழி இருக்கு அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் நிலகுலையாம இருக்க, சீயோன் பர்வதம் போல அசைஞ்சு கொடுக்காம நிக்க உலகத்துல வழி இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் என்னடா பாத்தலாம்டா, என்னடா எதிர்த்து போய் சந்திக்க உலகத்துல வழி இருக்கு. என்னங்க வழி இருக்கு?
அப்படின்னா கர்த்தர் முன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட ஒட்டா. அப்ப என்னன்னா, நீங்க கர்த்தரை கெட்டியா இறுக பிடிச்சிட்டு இருக்கிறதா அந்த வழி. உங்களுக்கு வழி இருக்கு. விசுவாச மார்க்கத்தாருக்கு ஒரு அருமையான வழி இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் நில உழைஞ்சு போகாம எதிர்த்து சந்திக்கக்கூடிய ஒரு தைரியத்தை தர்ற ஒரு வழி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட ஒட்டார். ஆமென். புரிஞ்சுக்கலாமா வாழ்க்கையை பத்தி? கர்த்தர் நல்லவர். நாம நடிச்சிட்டு இருக்கிற இந்த நாடகத்தை, இந்த படத்தை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பார்த்து முடிச்சிட்டாரு. கவனிங்க, இதை சொல்லிட்டு முடிக்கலாம். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைய, நீங்க நடிச்சிட்டு இருக்கிற இந்த நாடகத்தை, இந்த படத்தை கர்த்தர் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டாராம். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைய உங்களை படைச்ச தெய்வம் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டாராம். பார்த்து இப்ப அதனால என்ன சொல்றீங்க? என்ன செய்ய சொல்றீங்க? அதனால என்ன லாபம்? இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? நாம வாழ்ற இந்த வாழ்க்கைய ஏற்கனவே தேவன் பார்த்து முடிச்சிட்டாரு. அதனால ஒரு தைரியம் உங்களுக்கு வேணும். ஆண்டவர் தெரியாம எதுவும் இங்க நடக்கல. ஆண்டவரை மீறி எதுவுமே இங்க நடக்கல. ஆண்டவர் தெரியாம, ஏன்னா எல்லாத்தையும் அவர் முன்னாடியே பார்த்துட்டாரு. ஆண்டவரை மீறி எதுவும் நடக்கல. எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டாரு. அவர் முன்னாடி பார்த்து எது எதெல்லாம் ஓகே கொடுத்தாரோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவர் நிழலாட்டமா பார்க்கும்போது எதெல்லாம் நடக்கட்டுன்னு விட்டாரோ அது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். எதெல்லாம் நடக்க வேணான்ட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணாரோ அது இந்த உலகத்தை நடக்கவே நடக்காது. ஆமேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள், பைபிள் எடுங்க, 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. கவனிங்க, உலகம் உண்டானது முதல் தேவனுக்கு தமது கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அப்படின்னா அவர் என்ன செய்ய போறாரு, அவர் என்ன செய்யாம இருக்க போறாரு, என்னென்ன செய்ய இருக்கிறாரு, அத்தனையும் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வருஷத்துல இயேசுவை கொண்டு வரணும், இந்த வருஷத்துல அந்தி கிறிஸ்துவை கொண்டு வரணும், இந்த வருஷத்துல 2ஆம் வருகையை கொண்டு வரணும், இந்த வருஷத்துல சபையை எடுக்கணும். தேவனுக்கு தம்முடைய கிரிகைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு எதுவுமே தெரியாம இங்க இல்ல. மத்தேயு 26, 33, 34. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் எல்லாரும் டிஸ்டர்ப் ஆனாலும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடர் அடைய மாட்டேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்றான். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எந்த ராத்திரியிலே? இனி வரப்போற ராத்திரி இல்ல, இன்று ராத்திரியிலே, இந்த ராத்திரியிலே ஜீசஸ் அப்படி சொல்றாரு. ஆனா பேதுரு ஸ்ட்ராங்கா போல்டா பேசுறாரு. வாய்ப்பே இல்லைன்ட்டாரு. நடந்தது என்ன? 74 வாசிங்க. 74 நடந்தது என்ன? அப்பொழுது அவன், அந்த மனுஷனை அறியேன், இயேசுவை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். உடனே இயேசு சொன்னபடி சேவல் கூவிருச்சு. நடந்தது பாத்தீங்களா? அப்ப பேதுரு மறுதலிப்பாங்கிறத அந்த 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 சீனை ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாரு? அவரு பார்த்துட்டாரு. பார்த்ததைத்தான் பேதுருட்ட பேசினாரு. ஆனா பேதுரு இன்னும் அந்த படத்துல நடிக்காதனால அப்படிலாம் இல்லைன்ட்டாரு. ஆனா சூழ்நிலை வரும்போது, சம்பவம் வரும்போது இயேசு சொன்ன மாதிரியே நடிச்சார். இயேசு சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டாரு பேதுரு. ஆமேன்னா? அப்ப தேவனுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருக்கு. நீங்க பிறந்து சாகிற வரைக்கும் என்னென்ன செய்வீங்கன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்ப பேதுரு தன்னை மறுதலிப்பான் தெரிஞ்சுதான் பேதுருவை அப்போஸ்தலனா ஆக்குனாரு. நம்பலாமா? நீங்க கச்சாமுச்சான் வாழ்வீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? கூப்பிட்டுருக்காரு. தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கிறாரு. பேதுரு மறுதலிப்பான்னு தெரிஞ்சுதான் கூப்பிட்டாரு. ஆனா அது மட்டும் அவர் தெரிஞ்சுக்கல. தேவன் பேதுருவை பத்தி அதை மட்டும் தெரிஞ்சு கூப்பிடல, பேதுரு எப்படி சாவாங்கிறதையும் தெரிஞ்சு அவனை கூப்பிட்டாரு. எனக்காக இவன் தலைகீழா சிலுவையில அறைய சொல்லி எனக்காக சாவாண்டாங்க அப்படிங்கிறதே மனசுல வச்சுதான் கூப்பிட்டார். ஆமேன்.
ஆமேன். அதனால ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கிறாரு. நீங்க அவருக்கு உங்களை பத்தி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை நீங்க நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னமே தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க யாரு என்னங்கிற எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அதனால ரொம்ப எல்லாம் நீங்க மண்டையை போட்டு உடைச்சிக்காம இயல்பா ஆண்டவர்கிட்ட வாழுங்க, இருங்க. ரொம்ப போட்டு கஷ்டப்பட வேண்டாம். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட போறீங்கிறத தேவன் முன்னாடியே பார்த்து முடிச்சிட்டாரு. நீங்க இனிமே தான் கஷ்டப்பட போறீங்க. அவரு அந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டாரு. நீங்க இனிமே தான் ஓனா ஒரு கஷ்டமா பட போறீங்க. அதனால ஆண்டவரே கண்ணு இருக்கா? நான் பார்த்துட்டேம்மா. நீ படுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேம்மா. கண்ணு இருக்கான்னு கேட்குற? நீ இனிமே தான் கஷ்டப்பட போற. நீ கஷ்டப்படுறது முன்னாடியே பார்த்துட்டேன். பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன் நான். அதனால அந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு.